மனிதருக்கு சுய கௌரவம் என்று ஒன்று இருக்கிறது. 2வது சுயமரியாதை ஒன்று இருக்கிறது. ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார். ஒரு மத்திய நடுவண் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறார். உலகமே வியக்கம் வண்ணம் தன்னுடைய செயல்பாடு திறனை காட்டியிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவருக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி பச்சை பிள்ளை மாதிரி என் பேச்சை கேளு அப்படின்னு சொல்வது என்பது வேறு. மருத்துவர் ஐயாவினுடைய பேச்சை கேட்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவருடைய கொள்கைகள் தானே இது, அவருடைய செயல் திட்டங்கள் தானே இது, அதை தானே நாங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். வேற யாராவது உருவாக்கி கொடுத்தாங்கன்னு சொல்கிறோமா? தந்தை பெரியாரை ஏற்றுக்கொள்ள சொன்னார், ஐயா ஏற்றுக்கொண்டோம். அண்ணல் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ள சொன்னார், தத்துவத்தில் ஏற்றுக்கொண்டோம். கார்ல் மார்க்ஸை ஏற்றுக்க சொன்னார், ஏற்றுக்கொண்டோம். சமூக நீதி சமத்துவம் ஜனநாயகம் என்று சொன்னார், ஏற்றுக்கொண்டோம். எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார், ஏற்றுக்கொண்டோம். ஆனால் அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸை நான் கட்சியை விட்டு நீக்குகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தகவல்களை எதற்காக ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்?